வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். மவுண்ட் ரோட்ல காரு போகும், பஸ் போகும், பைக் போகும், சைக்கிள் போகும், என் மனுஷங்க நடந்து கூட போவாங்க பேவ்மெண்ட்ல. இது என்னங்க இது கப்பல்? இப்பதான் சமீபத்துல விருப்ப மனு தாக்க போகும் பொழுது மவுண்ட் ரோட்ல ஒரு கப்பலை இறக்குறாங்க திமுக காரங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், தமிழக மக்களை டோட்டலா முட்டாள் நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு அறிவுகட்டத்தனமான செயலை யாராவது செய்வாங்களா? விருப்ப மனு தாக்க போகும்போது such a busy road like மவுண்ட் ரோட், அதாவது அண்ணா சாலை, அங்க கப்பலை இறக்குவீங்களா? அதனால எந்த அளவுக்கு அன்னைக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ். நான் கேக்குறேன், எங்களை மாதிரி சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி நாங்க எங்கேயாவது போகும்போது கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினோம்னா போலீஸ் சும்மா இருக்குமா? சாதாரணமா காரையே தப்பான இடத்துல கொஞ்சம் நகர்த்திக்கிட்டு போனா உடனே வந்துடுறாங்க கேள்வி கேட்கறதுக்கு. அதுவும் கார்ல கொடிய பார்த்துட்டா போதும், பாஜக கொடிய கேட்கவே வேண்டாம். கப்பலை கொண்டு வந்து இறக்குறீங்க, இதெல்லாம் ஓகேவா? இது என்ன அராஜகம் இதெல்லாம் தமிழ்நாட்டுல? அதுவும் ஒரு விருப்ப மனு தாக்க போகும்போது கப்பலை கொண்டு வந்து நிறுத்தணுமா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? மாசி மகம் நேத்திக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால சில முக்கியமான நபர்கள்லாம் போய் விருப்ப மனு தாக்குதல். எங்க? அண்ணா அறிவாலயத்துல. யாரெல்லாம்? பல பேர். நான் போட்டோ போடுறேன், நீங்க பாருங்க. என்ன வந்துருச்சு, ஜூனியர் விகடன்ல செய்தியாவே வந்துருச்சு. யாரெல்லாம் போய் விருப்ப மனு. ஏன்? கடவுள்னா இல்லீங்களே. சனாத்தனம் இஸ் ஈக்குவல் டு டெங்கு, மலேரியா, ஒழிச்சு கட்டணும், இப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு மாசி மகம் தேவைப்படுது போய் விருப்ப மனு தாக்குறதுக்கு? அப்ப மட்டும் நல்ல நாள், இது ஜாதகம் பஞ்சாங்கம் இதெல்லாம் பாப்பீங்களா? நீங்க போய் பண்ண இந்த வேலைனால டோட்டல் மவுண்ட் ரோட் completely came to a standstill for almost about 2 to 2.5 hours almost. நிறைய பேர் வேலைக்கு போறவங்க, நிறைய பேர் மவுண்ட் ரோட யூஸ் பண்றவங்க. ஏன்னா மவுண்ட் ரோடு சென்டர். மவுண்ட் ரோட தாண்டி பல பேர் பல இடங்களுக்கு போகணும், எவ்வளவோ வேலைகள் இருக்கும், எவ்வளவோ அவசரங்கள் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் அன்னைக்கு இருந்திருக்கலாம். எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன்னா ஒரு குரூப் நாள் நட்சத்திரம் பார்த்து விருப்ப மனு தாக்குறதுக்கு கும்பலா கிளம்பி போயிட்டாங்க அறிவாலயத்துக்கு. இதுதான் இந்த கூத்து நடந்ததுனால கம்ப்ளீட்டா லா அண்ட் ஆர்டர், டிராபிக் எதுவுமே இல்ல, அப்படியே நின்னு போச்சு. இதெல்லாம் ஓகே. ஆனா திருப்பரங்குன்றத்துல 10 பேரு ஒரு கோர்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு மலை ஏறி போய் கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாது, அதுவும் கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு. அப்ப மட்டும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும், 144 போடுவோம், அப்படியே மத கலவரம் உண்டாயிடும், எல்லாம் பேசுவாங்க. இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ், இந்த கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ், இந்த நான்சென்ஸை எதிர்க்கிறதுக்கு தான் மக்களே என்டிஏக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்கெல்லாம் கேட்கிறோம். வேற எதுனாலையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சுயநலம், அவங்களுடைய வேலை நடந்து முடிக்கணும்னா அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அதுதான் நடந்துச்சு நேத்திக்கு அண்ணா சாலையில, அதுதான் நடந்துச்சு கப்பலை தூக்கிட்டு வந்த போது அதே அண்ணா சாலையில. இதுதான் கூத்து. அவங்களுக்கு வேணும்னா எல்லாம் பண்ணுவாங்க, யாரும் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்மாறா அப்படி போகுது, கொஞ்சம் இந்த பக்கம் மைனாரிட்டி ஓட் அஃபெக்ட் ஆயிடும், பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சா டோட்டலா நரேட்டிவ மாத்துவாங்க. திஸ் இஸ் திராவிடியன் மாடல், திமுக ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல ஒரு பக்கம், உண்மையான விஷயங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறதுக்கு எந்த நியூஸ் சேனலும் பேச மாட்டாங்க, யாருமே தகவல் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் சமூக வலைதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இந்த நியூஸ் கொஞ்சம் வெளியே வந்ததுனாலதான் நானே இதை பத்தி இப்போ பேசுறேன். அதிமுகல இருந்து they have figured this out. அதனால நானும் இதை பத்தி பேசுறேன். என்ன நடந்திருக்கு? ஜனவரி 30 நோட் இட், ஜனவரி 30. இன்னைக்கு தேதி என்ன? மார்ச் 3. சம்பவம் நடந்தது ஜனவரி 30. ஒட்டஞ்சத்திரத்துல பெருமாள் அப்படிங்கிற தலித் இளைஞர், நான் ஏன் இத சொல்றேன்னா சமூக நீதி சமூக நீதின்னு பேசிக்கிட்டு திரிறாங்க இல்லையா, அந்த சமூக நீதி பேசுற ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கிற ஒரு திமுக பெரிய புள்ளி, அவரை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த பையனை கொடூரமா தாக்கி கொலை பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு. ஆனா யாரு என்ன அப்படிங்கறது வெளியே வரத அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பையனை தாக்கி இருக்காங்க? ஐ மீன் பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சைலன்சரை மூஞ்சில வச்சு சுட்டு, you know what I'm talking about, கணத்துல வீசி எறிஞ்சிருக்காங்க.
இது நடந்தது யாருக்கு? ஒரு தலித்துக்கு. நான் குரல் கொடுக்கறேங்க, ஒரு தலித்துக்கு நடந்திருக்கு இந்த விஷயம். ஓகேங்களா? ஆனா இத டோட்டலா நீங்க இத பத்தி எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. டோட்டலா மூடி மறைச்சாச்சு. ஏன்னா யூ ஹேவ் டு பிளே காஸ்ட் பாலிடிக்ஸ் ரைட் நவ, இல்லீங்களா? இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அது எலெக்ஷன் டைம். ஒரு தலித் நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் அதுல இன்வால்வ் வந்து ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கிற திமுக பெரிய புள்ளி அப்படின்னு வெளியே வந்தா என்ன ஆகும்? அதனால டோட்டலா மூடி மறைச்சாச்சு இந்த மொத்த கேஸையும். அவங்க குடும்பத்தினரை இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படிங்கிற அந்த பிரிடெக்ஸ்ட்ல போய் அவங்கள மிரட்டுறது, சமனே கொடுக்காம இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறது, இதெல்லாமும் நடந்துகிட்டு இருக்கு ஒட்டஞ்சத்திரத்துல. ஏன்னா இதை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படிங்கிறது தானே போக்கஸ். அதனால இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தியும் சமூக ஆர்வம் இருக்கிற சில நபர்கள் பேசியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு வேணுமா இந்த குடும்பம் மொத்தமாவே இன்வெஸ்டிகேஷனுக்கு they will come and they will support, they will participate in the investigation. ஆனா ப்ராப்பரா சமன்ஸ் வச்சு கூப்பிடுங்க, அவங்க லாயரோட தான் வருவாங்க. நீங்க சும்மா உங்க இஷ்டத்துக்கு போலீஸ் அனுப்புறதோ இல்ல திமுக ஆளுங்களை அனுப்புறதோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு, அதாவது இந்த பெருமாளுங்கிற இந்த நபருடைய குடும்பத்துக்கு ஏதாவது இப்போ நடந்துச்சுன்னா தட் இஸ் பாதகம். அதுக்கு திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படிங்கறதையும் அவங்க தெளிவா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. முதல்ல இந்த விஷயம் வெளியே வந்தா தானே பதில் கொடுக்கறதுக்கு. ஒரு 2 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தை இறந்து போச்சு. தட் வாஸ் a DMK functionary. ஆனா அத பத்தி எல்லாம் இந்த சோ கால்டு சோசியல் மீடியால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே சில கேஸுங்கெல்லாம், sorry to be so rude, ஆனா சில கேஸுங்கெல்லாம் talking who have the guts to talk about Narendra Modi and Epstein files and Iran, இத பத்தி பேச வக்குல துப்பு இல்ல. 2 வயசு குழந்தை, she has been raped and she died and the person involved was a DMK functionary. கேள்வி கேளுங்க. ரைட்டு, DMK தலைமைய கேள்வி கேளுங்க. நான் உடனே தலைமை தப்பு, அதனால தான் இவன் தப்பு பண்ணிட்டான் யாரும் சொல்லல. ஆனா தலைமைய கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. சின்ன விஷயம், வீட்டுல டேப்ல தண்ணி வரலன்னா நரேந்திர மோடி காரணம், அவரு ரிசைன் பண்ணணும், இதெல்லாம் பேச தெரியுதுல்ல. இத பத்தி பேசுங்களேன். அதை விட்டாச்சான் விஜய் சங்கீதாக்கு என்ன பிரச்சனை, அவர் எப்ப போய் கோர்ட்ல என்ன பண்ண போறாரு, சங்கீதா அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போறாங்க, அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன கவலை? நான் மறுபடியும் சொல்ற மாதிரி that is a personal problem. இது அப்படி கிடையாது. A 2-year-old child was raped and she died. அத பத்தி யாரும் பேச மாட்டீங்க. ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு தலித்துக்கு இது நடந்திருக்கு. நீங்க எல்லாம் சொல்லுவீங்களே நாங்கெல்லாம் வந்து மேல் ஜாதிக்காரர்களுக்கு நடந்தா மட்டும்தான் குரல் கொடுப்போம்னு. இது நடந்தது ஒரு தலித்துக்கு. இப்ப நான் குரல் கொடுக்குறேன். இதுக்கு பதில் என்ன? பதில் இருக்கா? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்த போது நான் போய் உக்காந்தேன். பேசிக்கிட்டு திரிறாங்களே சோசியல் மீடியால எல்லாரும், யார் வந்தாங்க? ஏன் திமுக தலைமையில போய் சொல்லுங்க இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, அந்த நபரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். யாரு? இந்த குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தை செத்து போச்சு, அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். பெரிய உலக சாதனையா அது? திருப்பி இது நடக்குது. நான் கேட்கிற கேள்வி இதுதான். ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அரெஸ்ட் அப்படிங்கறத முதல்லயே அந்த தப்பு நடக்காம இருக்க இங்க லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுல இருக்கு தமிழ்நாட்டுல? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பெண் குழந்தைகள்ல இருந்து வயதான பெண்கள் வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லைன்னா ஆண்களுக்கு இல்லீங்களே. அதுதானே இப்ப நிரூபணம் ஆயிருக்கு ஒட்டஞ்சத்திரத்துல. அந்த குடும்பமே கேள்வி கேக்குதே. ஆனா இத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்? கூட்டணி கட்சியில இருக்கிறாங்களே தலித்களுக்காகவே போராடும் மாபெரும் தலைவர்கள், சீட் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, இத பத்தியும் கேளுங்க. என்னங்க இதுக்கு என்னங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? நல்ல விதத்துல கேளுங்க. திட்டணுங்கிற அவசியம் இல்லையே, மரியாதையா கூட கேட்கலாமே. அது எப்படி கேட்கணும்னு தெரியாது போல இருக்கு. நல்ல விதத்துல கேளுங்க. என்னங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு காவல்துறை, என்ன இதுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, யார் அந்த திமுக பிரமுகர், who is that who is involved அப்படின்னு சொல்றாங்களே, what is going on? ஏதாவது பண்றீங்களா? இதெல்லாம் கிடையாதான். அதிமுகக்கும் என்டிஏக்கும் என்ன பிரச்சனை? அதிமுக பாஜகவுக்கு அடிமை. திருப்பூர்ல 6 பேர் அரெஸ்ட் ஆனா, அதுவும் இந்த டெல்லி போலீஸ் வந்து நேப் பண்ணி அரெஸ்ட் பண்ணுச்சு. தமிழ்நாடு போலீஸ் ஒண்ணும் பண்ணல, டெல்லி போலீஸ் நேப் பண்ணி அரெஸ்ட் பண்ணுச்சு. அது நடந்ததுன்னா திரு அமித்ஷா அவர்கள் ரிசைன் பண்ணணும். தோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா சம்பவத்திலையும் திமுக காரங்க இன்வால்வ்டுன்னு வருது. அப்பவும் நான் என்ன சொல்றேன், தலைமையை கேளுங்க, ஆக்ஷன் எடுங்கன்னு தான் சொல்றேனே தவிர்த்து இதுக்காக ரிசைன் பண்ணணும்னு பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குற ஆள் நான் கிடையாது. ஆனா திமுக இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க.
சரி, அவ்வளவுதான் அறிவுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தமிழக மக்களே, மறுபடியும் நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க நடக்கிற கொடூரமான எந்த விஷயங்களும் வெளியே வருது கிடையாது. தேவையில்லாத நெரேட்டிவ் செட் ஆகுது. என்னமோ என்டிஏ கூட்டணி வீக்கா இருக்கான், நரேந்திர மோடிஜி வந்தது அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா, திருப்பரங்குன்றத்துல அவர் போய் சாஷ்டாங்கமா கீழே விழுந்ததை பத்தி எல்லாம் காமெண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்களே மிஸ்டர் பிரகாஷ் ராஜ். A girl has been raped, a 2-year-old baby has been raped and she died. கேள்வி கேட்பீங்களா? தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒட்டஞ்சத்திரத்துல செத்தது ஒரு தலித். கேள்வி கேட்பீங்களா? தைரியம் இருக்கா உங்களுக்கு? கேக்குறேன். மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்களே, இப்ப பேசுங்க பாப்போம். வராது. எப்படி வரும்? அதானே, உங்களுக்கு கன்வீனியன்ட்னா பேசுவீங்க சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு. உங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லைன்னா இதுதானே, இதுதான் உங்க பழக்கம். நான் ஏன் மறுபடியும் இதை சொல்றேன்னா, தமிழக மக்களே, ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான். தயவு செய்து யூஸ் யுவர் கான்சியன்ஸ், யூஸ் யுவர் பிரெயின்ஸ் அண்ட் வோட் ஃபார் த ரைட் அலையன்ஸ். பன் இன்டெண்டட். வணக்கம். எங்க அப்பா முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். திருப்பரங்குன்றத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பாரத் மாதா கி ஜெய்.